நாளாக எனக்கு ஒரு லாரியை ரிவ்யூ பண்ணுன்றது ஆசை. இன்றைக்கி அது வந்து பூர்த்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த டாடா பிரைமா எக்ஸ் இது வந்து டாப் மாடல்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஒரு சின்ன ஓவர்வியூ நான் வந்து கொடுக்குறேன். அப்படியே அந்த ஸ்கேனியாவோட டிசைன் இருக்குல்ல, இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் லைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் லைட் செட்டப் வித் கார்னரிங் லேம்ப் செட்டப்போட வருது பாருங்க. கார்னரிங் லேம்ப் செட்டப் இதில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம் தனி யூனிட், அதுக்கப்புறம் லோ பீம்க்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்டர் ஃபங்க்ஷனாலிட்டி, ஏசி, அதுக்கப்புறம் அந்த கண்டென்சர் யூனிட் எல்லாம் கீழே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரோம் ஸ்ட்ரிப் நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அந்த குரோம் டிசைன்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஹனிகோம் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டாட்டா வந்து அவங்களோட டிசைன் ஸ்வீட்னஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்க. பாடிக்கு தனி சஸ்பென்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இந்த இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் இது வந்து சஸ்பென்ஷனில் நமக்கு அந்த ஆக்ஷன் நமக்கு வந்து காட்டும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபாக் லேம்பெல்லாம் அதில் வந்து இல்லை, ஜஸ்ட் ரிஃப்ளெக்டர் மட்டும் இருக்குது. டோயிங் ஹூக் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய டாட்டா லோகோ பாருங்க, தலை சைஸுக்கு வந்து இருக்குது. மேலே 2 வைப்பர்லேயே வந்து இன்டெகிரேட்டடாக வர மாதிரி அந்த வாஷருக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஏதாவது வண்டி கிட்ட கிட்டன்னாங்கன்னா இந்த இதில் வந்து காட்டுன்னு நினைக்கிறேன். மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணாடி, அந்த கண்ணாடி வந்து காட்டும். லைக் ஒரு கார் கிட்ட இப்படி நின்னாங்கன்னா அதில் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து காட்டிடும். அதை வச்சு டிரைவர் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமா எக்ஸ் எவ்வளோ சூப்பராக ஜைஜாண்டிக்காக இருக்குது பாருங்க. நல்லா டெக்கியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சிலரி லைட்டும் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட் அப்படியே சைடில் வந்தோம்னா இங்கேயும் சைடில் எவ்வளோ பெரிய சைட் வியூ மிரர் வந்து இருக்குது. மேலே ஒரு சின்ன லைட் வந்து கொடுத்துருக்காங்க. 3530 TKன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு எனக்கு வந்து தெரியல. ஜஸ்ட் இதை வச்சு லைக் இவ்வளோ ஸ்டெப் ஏறினா தான் மேலே போகணுமே இருக்குது. இந்த 2 ஸ்டெப்பு இன்னும் உள்ளே ஏறி வந்து போனோம். லாக் பண்ணிட்டாங்க. அதை ரிஃப்ளெக்டர் சைடில் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரோட லைட்ஸுமே அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய டயர் பாருங்கள். டயரோட சைஸ் MRF டயர் இதில் வந்து போட்டிருக்காங்க. R20 டயர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. R20 தான் இதில் வந்து வருமா, கார்லேயே இப்போ R20 21 வருது. R20 டயர்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. டேக் ஆக்சல் இதில் நமக்கு வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஏர் சஸ்பென்ஷனாக இல்லை, பட்டக்கட்டு தான் இதில். லைக் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி ஆக்சல் வெஹிக்கிள். இது வந்து டீசல் டேங்க்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய டீசல் டேங்க் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெஃப் டேங்க். இது ஓப்பன் பண்ணால் டெஃப் ஃபில் பண்ணிக்கலாம். உள்ள என்னென்னமோ காம்பனன்ஸ் இருக்குது, எத்தனை வயர்ஸ் என்னென்னமோ போகுது. ஃபியூல் ஃபில்டர் அந்த இடத்துல வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள பார்த்தா அப்படி தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயுமே அந்த லீவ் ஸ்ப்ரிங் தான் நட்டுருக்கு கைஸ். இதில் பெருசாக ஒரு டெக்குமே வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் யூனிட்டு. இந்த ஆக்சலுக்கு டேக் ஆக்சலுக்கு உண்டான ஹைட்ராலிக் யூனிட்டோ இல்லை ஸ்டியரிங்க்கு உண்டான ஹைட்ராலிக் யூனிட்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஹைட்ராலிக் யூனிட் இருக்குது. சரியா எனக்கு அது என்னன்னு வந்து தெரியல. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்பரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு உண்டான லைக் ஹைட்ராலிக் யூனிட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதுக்குண்டான அந்த பைப்பெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து இருக்குன்னு. இது இங்கே என்னோட ஹைட்டுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட சைலன்சரு, கேட்டலிக் கன்வெர்ட்டர், அந்த செலக்டிவ் கேட்டலிக் ரிடக்ஷன் அது எல்லாமே இதுக்குள்ள வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். கை வைக்க வேணான்னு போட்டிருக்காங்க. ஹீட் ஆக மாட்டிருக்கு. ஓட்ட ஏசி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உள்ள. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியரோட ராடெல்லாம் இங்கே வந்துருக்கு பாருங்கள். அதோட சென்சார்லாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ சென்சாரை கட் பண்ணி வர விட்ருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த டிஃபரன்ஷியலுக்கு போகிற ஷாஃப்ட், டிரைவ் ஷாஃப்ட், லைக் டிரான்ஸ்மிஷனோட எண்டு இது உள்ள உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். CV ஜாயிண்ட்லாம் அங்கே வந்துருக்கு. லைக் இதுதான் இன்ஜினோட ஃபேன் எனக்கு இதில் வந்து தெரியுது. உள்ள ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய இன்ஜினை வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. சைலன்சர் இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஏர் ஃபில்டர் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என்ன கைஸ், காரை பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஜைஜாண்டிக்காக இருக்குது. அப்படியே சாமி. அப்படியே பின்னாடி வந்து போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இதில் டாட்டா பிரைமா சஸ்பென்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. என்ன பட்டக்கட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதில் லைட்ஸ் எல்லாம் கீழே கம்ப்ளீட்டாக வந்து மறைஞ்சு போயிடுச்சு. க்ரௌன் கீழே லைக் டிஃபரன்ஷியல் யூனிட் வந்துருக்கு. ஸ்வே பார் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ரோல் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது வந்து கீழே அந்த ஒரு ராடு மாதிரி வந்து போகுது பார்த்தீங்கன்னா, அது வந்து பாரு. ரிவர்ஸ் லைட்டு கீழே வந்துருக்கு. இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த கண்ணாடியில் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் இந்த இடத்துல வந்தோன்னா நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டில் இல்லை, நார்மலான ஸ்பாட்டில் தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ ஒரு ஜைஜாண்டிக்கான லாரி பாருங்க. சும்மா நின்றுருந்துச்சு, சும்மா அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது டாட்டா பிரைமா நியூ ட்ரக்கு? சூப்பராக இருக்கா? இந்த ட்ரக் பற்றி உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதான் இங்கே அந்த ஃபில்லர் இதெல்லாம் வந்து இருக்குது. வாஷர், இது வந்து வாஷர் ஃப்ளூயிட் இந்த இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர், அதுக்கு எத்தனை டேங்க் எல்லாமே வந்து இருக்குது. ஏசியும் இதில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே கிடச்சுன்னா கூட வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரக்கோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.